இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 குத்துச்சண்டை போட்டிகளில் வீரனாக திகழ்ந்த முகமது அலி 61 உலக அளவிலான போட்டிகளில் 57 முறை வென்றும் தனக்கு எதிராக இருந்த 37 எதிர் போட்டியாளர்களை குப்புற வீழ்த்தினவர் என்று புகழ் பெற்றவர். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் என்று கூறிக்கொள்வார். தன்னை குறித்து தானே ஒரு சம்திங் ஸ்பெஷல் என்ற பெருமை எண்ணம் கொண்டவர். ஒரு முறை ஒரு விமானத்தில் பயணம் செய்த போது சீட் பெல்ட் போடாமல் அமர்ந்திருந்தார். எல்லோரையும் பார்த்து சீட் பெல்ட் போடும்படி விமான பணிப்பெண் கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார். அப்போது இவர் அருகே வந்தவுடன் சீட் பெல்ட் போட சொன்னார். அதை கேட்ட முகமது அலி, நான் சூப்பர்மேன், எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லை என்று பெருமையோடு கூறினார். அதற்கு அந்த பணிப்பெண், சூப்பர்மேனுக்கு விமானமும் தேவையில்லை, கீழே இறங்குங்கள் என்று கூறினார். அதை கேட்ட முகமது அலி ஒன்று பேசாமல் சீட் பெல்ட் போட்டு கொண்டார். எப்போதுமே அவருக்கு தன்னை குறித்து மித மிஞ்சிய பெருமை அவரது வாழ்வில் காணப்பட்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு எதிர்கொண்டு வருகிற பாவங்களில் பெருமையும் ஒன்றாகும். பெருமை என்பது மற்ற எல்லா பாவங்களுக்கும் வேறாகும். பெருமை வரும்போது மற்ற பாவங்களும் கூடவே சேர்ந்து வந்து விடுகிறது. நான் சம்திங் ஸ்பெஷல் என்கிற சுயம் வரும்போது அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஆகிவிடுகிறார்கள். பெருமை என்ற பாவம் நம்மை ஆட்கொள்ளும் போது 2 அபாயங்கள் நம்மை நெருக்கிக் கொள்கின்றன. முதலாவது, நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் நம்மை குறித்து எண்ணிவிடுகிறோம். மற்றவர்களை காட்டிலும் நான் அதிக பரிசுத்தவான் என்றோ, மற்றவர்களுக்கு இருக்கிற தாளந்துகளை காட்டிலும் எனக்கு உள்ள தாளந்து விசேஷித்தது என்றோ எண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஏதோ தங்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்து இருக்கிறார் என்று மற்றவர்களை துச்சமாக எண்ண ஆரம்பித்து மற்றவர்கள் தங்களுக்கு கீழேதான் என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். தாங்கள் இல்லாவிட்டால் சபை ஒன்றுமில்லாமற் போய்விடும் என்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு கல்லுகளை கொண்டும் பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்ற காரியம் மறந்து போய்விடுகிறது. தாங்கள் தான் சபைக்கு விசேஷித்தவர்கள், தாங்கள் இல்லாவிட்டால் சபையே இல்லை என்ற எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, சபை இவர்களுக்கு வருவதற்கு முன்னும் இருந்தது, பின்னும் இருக்க போகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே ஒருவரும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்ற வசனத்தின்படி பெருமையை நம் வாழ்வில் வரா விடாதபடி காத்து நம்மை கொண்டு கர்த்தருக்கென்று மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களாக மாற தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அப்பா, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ராஜா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் ஆண்டவரே என்று சொன்னீரே. அப்பா ஸ்தோத்திர, அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.